வெல்கம் டு எஸ்பிஐ ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப். இந்த பார்ட் டைம் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். 18 வயசுக்கு மேலே எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும், சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட தெரியணும். இதுதான் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன். எஸ்பிஓ இது நியூ பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மார்க்கெட்டிங் பிளான். அந்த மார்க்கெட்டிங் பிளானில் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட்டர்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணும்போது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். நமக்கு வந்து என்ன ஒர்க்குனா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இந்த மாதிரி சோசியல் மீடியா ஐடியில் போஸ்ட் போட தெரியணும். அவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட் பிக்சரை போஸ்ட் போட்டாலே போதும். இதுதான் நமக்குள்ள டாஸ்க்கு. இது டெய்லி பேஸில் நடக்கும். டெய்லி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டாஸ்க்குக்கு 5 ருபீஸ் கொடுக்குறாங்க. 1 மந்த்துக்கு 150 ருபீஸ் கிடைக்கும். நம்ம 500 ருபீஸ் ரீச் ஆகணுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டுக்கு. இதுதான் வந்து பேசிக் பிளானில் உள்ளது. நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால் நமக்கு இந்த இன்கம் கிடைக்கும். நமக்கு இது போதாது, நமக்கு அடிஷ்னலாக இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து அப்கிரேட் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் வந்து நம்ம வந்து பை பண்ணணும். இப்போதைக்கு வந்து எஸ்பிஓ வந்து எஜுகோஸ்ட்ன்ற ஒரு கம்பெனியில் வந்து டைப் பண்ணியிருக்கு. அந்த கம்பெனியை நம்ம வந்து அதில் உள்ள கோர்ஸை நம்ம பை பண்ணணும். 599க்கு அந்த கோர்ஸை நம்ம வாங்கிட்டோன்னா அந்த சோசியல் மீடியா, யூடியூப், ஃபேஸ்புக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின எல்லா விவரங்களையும் நம்ம அந்த கோர்ஸ் மூலமாக படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பைமோட்ன்ற ஒரு ஆன்லைனில் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸில் 6000 ரிவார்ட் பாயிண்ட்டும் கிடைக்கும். பைமோட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான வெப்சைட்டு தான். அந்த வெப்சைட்டில் நம்ம போய் நமக்கு தேவையான ப்ராடக்டை பை பண்ணால் நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்டை அந்த 6000 அந்த கூப்பன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நான் நியூவாக ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச இன்கம்மை விட இந்த அடுத்த ஸ்டேஜில் நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரில் வந்து நமக்கு இன்கமும் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம டெய்லி பேஸ் டாஸ்கில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போது அதே ஒர்க்கு தான் இங்கேயும் பண்ண போகிறோம். பட் வந்து அவங்க கண்டென்ட்டும் பிக்சர்ஸ் தான் வேறு மாற்றி கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு ஒரு டாஸ்க்குக்கு டெய்லி 50 ருபீஸ் நமக்கு கொடுக்குறாங்க பெர் டாஸ்க்குக்கு. 1 மந்த்துக்கு நமக்கு 1500 கிடைக்கும். அதை நம்ம வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலமாக எக்ஸ்ட்ரா இன்கம் ஆன் பண்ணலாம். ரெஃபர் பண்ணுறது வந்து கட்டாயம் கிடையாது. நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினச்சோன்னா நம்ம ரெஃபர் பண்ணலாம். 1 பர்சனுக்கு நமக்கு ரெஃபரல் இன்கமாக 1000 ருபீஸ் வரும். இது நம்ம ஒரு 10 மெம்பர்ஸை நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோன்னா நமக்கு கீழே 10,000 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். நாம் ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணாலும் மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக மாறிடுவோம். நமக்கு கீழே எத்தனை பர்சனை நமக்கு கீழே டவுன்லைனராக நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோமோ அத்தனை இன்கம் வரும். அந்தளவுக்கு இன்கம் கிடைக்கும் நமக்கு. இப்போ ஒரு 10 மெம்பர்ஸை நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோன்னா 10,000 இன்கம் நமக்கு கிடைக்கும். ரெஃபர் பண்ணுறதுக்கும் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. 40 பேர் தான் ஒரு ஐடியில் வந்து நம்ம ரெஃபர் பண்ண முடியும். ஒரு 40% மட்டும் தான் நமக்கு கீழே இருக்க முடியும். அதுக்கு மேலே வந்து ரெஃபர் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் சொல்லியிருக்காங்க, இன்ட்ரோ போனஸ்ன்ற ஒரு இன்கம். அந்த இன்கம் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, நமக்கு கீழே உள்ள டவுன்லைனர் நம்மளை மாதிரியே ஃப்ரீ ஐடியில் ஜாயின் பண்ணி அப்புறம் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்களும் ரெஃபர் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி எத்தனை பேர் நமக்கு கீழே ரெஃபர் கொடுத்துருந்தாலும் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளும் டாஸ்க் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்லேருந்து 20% நமக்கு இன்ட்ரோ போனஸை நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நமக்கு கீழே உள்ள டவுன்லைனர் நம்ம ரெஃபர் பண்ணவங்க நியூ ஐடியில் ஃப்ரீ ஐடியில் ஜாயின் பண்ணிவிட்டு கோர்ஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை, ரெஃபரல் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்ட்ரோ போனஸ் கிடைக்காது. ரெஃபரல் இன்கம்ன்றது 1 டைம் தான் கிடைக்கும். ஆனால் வந்து இந்த இன்ட்ரோ போனஸ்ன்றது நம்மளுடைய டவுன்லைனர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டெய்லி டாஸ்க்கு இன்கமும் டெய்லி பேஸில் நமக்கு 20% கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பார்ட் டைம் ஜாபில் சேர விருப்பம் உள்ளவங்க, இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். எப்படி நியூ ஐடி போடணும், இப்போது நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். புதுசாக ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க
டெலகிராமில் நோட்டீஸ் போர்டுன்ற குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கொடுக்குறேன். அப்படி நோட்டீஸ் போர்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆடியோஸையும் கவனமாக கேளுங்க. அதுவே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய ஆடியோவை ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் கேட்டாலே போதும். உங்களுக்குள்ள டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். ஒர்க்குக்குள்ள டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். These videos sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app.